நாய் குறுக்கே வந்ததால் பைக்கில் சென்றவர் பலியான நிலையில் மனைவி படுகாயமடைந்திருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை மாநகர் ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கட சுப்பு மற்றும் அவரது மனைவி பத்மாவதி ஆகிய இருவரும் என்ன பண்றாங்கன்னா, இன்று காலை மதுரை மாநகர்ல இருந்து அதிகாலை அலங்காநல்லூருக்கு செல்வதற்காக பைக்ல சென்று கொண்டிருக்காங்க. இந்த நிலையில சிக்கந்தர் சாவடி அருகே வண்டியில சென்று போது பாத்தீங்கன்னா, திடீர்னு சாலை குறுக்கே நாய் ஒன்று வந்திருக்கு. பைக்ல இருந்து அவங்க ரெண்டு பேருமே தவறி கீழே விழுந்துடுறாங்க. அப்போது பின்னால அரசு பேருந்து இருவர் மீது மோதியதால கணவர் வெங்கடசுப்பு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கிறாரு. அவரது மனைவி பத்மாவதி பாத்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தான நிலையில தற்போது சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்காங்க. இது குறித்து பாத்தீங்கன்னா தற்போது அலங்காநல்லூர் காவல்துறையினர் வழக்கு சேர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக மதுரையில இந்த சாலையில சுற்றித் திரியும் நாய்கள் மற்றும் கால்நடைகளால் தொடர்ந்து மனித உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதால் தற்போது மதுரை மக்களிடையே அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த தகவல் சேகரிக்கும் போது நம்ம இந்த பகுதிக்கு சென்று பார்க்கும்போது கூட பார்த்தோம்னால் மற்றொரு நாயின் அந்த பக்கம் சுற்றித் திரிவதை பார்க்க முடிந்தது. அந்த நாயினால் மீண்டும் ஒரு சில வாகனங்கள் வேகமா வரக்கூடிய வாகனங்கள் அந்த இடத்தில் சடன் பிரேக் அடித்து அவர்களின் தடுமாறு நிலையும் பார்க்க முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.